श्रीमते रामानुजाय नमः। लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्तात्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमं। स्वयमाहूय शैलेश कुरवेत्र प्रधानतः லப்தோதாரபிதம் கூரகுலோத்தமம் அகம் பஜே. பிள்ளை லோகாச்சாரியாரினுடைய பரம கிருபைக்கு பாத்திரமானவர், கௌண்டின்ய குலத்துக்கே அணிகலனாய் விளங்கினவர், எல்லா ஆத்ம குணங்களுக்கும் இருப்பிடமானவரான கூரகுலோத்தமதாச நாயனாரை நான் அடிபணிகின்றேன் அப்படின்னு இந்த தனியனுக்கு அர்த்தம். ஐப்பசி திருவாதிரை கூரகுலோத்தமதாசருடைய திருவவதார திருநக்ஷத்திரமாகும். திருமலையாழ்வாரை நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அலங்கரிக்கும்படி செய்ததற்கு இவரே முக்கிய காரணம் என்பதனாலே உதார வள்ளல் தன்மை செய்தவர், வலிய அழைத்து திருமலையாழ்வாருக்கு விசேஷமான அர்த்தங்களை பிரசாதித்ததனாலே இவருக்கு உதாரர் அப்படின்னு கூரகுலோத்தம முதாரம் அப்படின்னு இவருக்கு நாமம். அவருடைய வள்ளல் தன்மையை சொல்லும்படியா இருக்கு. ஆச்சாரியர் பிள்ளை லோகாச்சாரியார், சிஷ்யர்கள் திருவாய்மொழி பிள்ளை. திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களுக்கு ஈடு முதலான வியாக்கியானங்களும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் சாதித்தருளின ஆச்சாரியர் பிள்ளை லோகாச்சாரியார். இவருக்கு நேராச்சாரியர் வடக்கு திருவீதி பிள்ளை. மேலும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரினிடத்திலேயும் பல ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்டவர். அப்படி அவர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். கலாப காலத்திலே நம்பெருமாளை காப்பாற்ற வேண்டி பிள்ளை லோகாச்சாரியார் ஜோதிஷ்குடிக்கு எடுத்து சென்ற பொழுது அவரோடு கூரகுலோத்தமதாசர், திருக்கண்ணங்குடி பிள்ளை, திருப்புட்குழி ஜீயர், விளாஞ்சோலை பிள்ளை, நாலூர் பிள்ளை, மணல்பாக்கத்து நம்பி, கொல்லிகாவலதாசர், கோட்டூர் அன்னர், திருவாய்மொழி பிள்ளையினுடைய தாயார் சாத்விக அம்மையார்னும் திருக்கோபுரத்து நாயனார் அப்படின்னு இப்படி 10 பேர் அவரோடு சென்றார்கள். கூரகுலோத்தம தாசரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய சிஷ்யர் திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருத்தாயாரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இவள் பிள்ளை லோகாச்சாரியாரினுடைய அருகில் இருந்த திருமலையாழ்வாரனுடைய திருத்தாயார் நம்பெருமாளுக்கு வியர்க்கும் திருவால வட்டத்தால் வீசு அப்படின்னு நியமனம் பண்ணார். அங்கே பார்த்தா நம்பெருமாளுக்கு திருமுகத்தில் வியர்வை துளிகள் அரும்பி இருந்தது. அவளும் கேட்டாள், சுவாமி திவ்யமயமான திருமேனி புழுங்குமா அப்படின்னு கேட்டார். பிள்ளை லோகாச்சாரியாரும் சொன்னார், வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டி அடிசில் உண்ணும்போது அப்படின்னு நாச்சியார் திருமொழி பாசுரத்தை ஆண்டாள் சொல்லியிருக்காளேன்னு மேற்கோள் காட்டி அவளுடைய ஈடுபாட்டிற்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல அருளி செய்தார். திருவாலவட்ட கைங்கரியம் செய்த பொழுது வியர்வை அடங்கி போனது. இது திருவலையாழ்வாரனுடைய திருத்தாயாரனுடைய கைங்கரியம். கூரகுலோத்தமதாசரோடு மற்ற ஏனைய 10 வைஷ்ணவர்கள் பிள்ளை லோகாச்சாரியாரோடு ஜோதிஷ்குடியிலே எழுந்தருளி இருந்த பொழுது நடந்தது. பிள்ளை லோகாச்சாரியார் தனக்கு அந்திம காலம் நெருங்கினதை உணர்ந்தார். நம்முடைய தர்சனத்துக்கு அடுத்த வரக்கூடிய ஆச்சாரியரை நாம் நியமனம் பண்ண வேண்டுமேன்னு சொல்லி சிஷ்யர்களை அழைத்து மதுரையில் அதி நிபுணராய் திருமாலை ஆழ்வார் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கார். அவர் உயர்ந்த ஞானம் படைத்தவர், ராஜவல்லபராக இருக்கார். அவரை ராஜ காரியத்திலிருந்து மீட்டு கொண்டு வைஷ்ணவ தரிசனத்துக்கு பிரவர்த்தராக்கும்படி செய்ய வேண்டும்னு இந்த பொறுப்பை நான் கூரகுலோத்தமதாசனிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். ஆக பிள்ளை லோகாச்சாரியனுடைய அந்திம கால உபதேசங்கள்னா திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பணிகொண்டு நம்முடைய தர்சனத்துக்கு நியமனம் பண்ண வேண்டும், நாயகராக வேண்டும் என்று கூரகுலோத்தம தாசரிடத்தில் நியமனம் பண்ணார். திருக்கண்ணங்குடி பிள்ளையையும் திருப்புட்குழி ஜீயரையும் திருவாய்மொழி அர்த்த விசேஷங்களை எல்லாம் திருவாய்மொழி பிள்ளைக்கு உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டார். மற்ற 3000 பாசுரங்களுடைய வியாக்கியானங்களை எல்லாம் நாலூர் பிள்ளையை உபதேசிக்க வேண்டும்னு சொன்னார். விளாஞ்சோலை பிள்ளையை ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் திருவாய்மொழி பிள்ளைக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு இப்படி 4 பேருக்கும் தம் விஷயங்களை எல்லாம் அருளி செய்து திருவாய்மொழி பிள்ளைக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரமபதம் அடைந்தார். இவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று கூரகுலோத்தமதாசர் மதுரைக்கு சென்ற பொழுது
பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும்னு நம்மாழ்வானுடைய முதல் பிரபந்தமான திருவிருத்தத்தினுடைய முதல் பாசுரத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு வந்தார். பல்லக்கின் உள்ளேயே அமர்ந்து கொண்டு இதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு குருகுலோத்தமதாசரின் இடத்துல திருமலையாழ்வார் கேட்க, உமக்கு அர்த்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எச்சிலை உமிழ்ந்தார். மெய்நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு நம்மாழ்வார் அருளி இருக்கார். அதனாலே திருமலையாழ்வாரோ இங்கே பார்த்தா பல்லக்கில் அமர்ந்து கொண்டு பணிவே இல்லாமல் சொல்ல இவருக்கு கோபம் ஏற்பட்டது. அதனால திருமலையாழ்வாருக்கு பணிவு ஏற்பட்ட உடனே நாம் உபதேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருவரங்கத்துக்கே மீண்டும் திரும்பி வந்து விட்டார். எங்களாழ்வான் நடாதூர் அம்மாளை நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்ட நிகழ்ச்சி போலே இங்கே நாம் ஸ்மரிக்கலாம். அடியேன்னு சொல்லி ஸ்வரூபத்துக்கு பொருத்தமாக அர்த்த விசேஷங்களை பிரசாதிக்குமாறு ஆச்சாரியரிடத்துல நாம் எப்பொழுதும் பிரார்த்திக்க வேண்டும். நான் என்கின்ற அகங்காரம் நமக்கு ஒழிந்து அதற்கு பிறகு நாம் ஆச்சாரியரிடத்துல பிரார்த்திக்க வேண்டும். அதனாலே இவர் திருமலையாழ்வார் தான் செய்த தவற்றை எல்லாம் உணருவதற்கு தன்னுடைய தாயாரின் இடத்திலே சென்று சொன்னாள். சொன்ன உடனே கூரகுலோத்தம தாசரினுடைய மேன்மையை எல்லாம் இவள் தாயாரானவள் ஆழ்வாருக்கு எடுத்து சொல்ல, உடனே தன்னுடைய தவற்றை எல்லாம் உணர்ந்து அவரின் இடத்திலே சென்று பணிந்து அடியேனுக்கு அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். கூரகுலோத்தமதாசர் நித்தியமும் அரண்மனைக்கு வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே திருமலையாழ்வாருக்கு உபதேசம் பண்ணுவார். திருமலையாழ்வார் திருமாளிகைக்கு சென்று அவர் திருமண் காப்பு இட்டுக்கொள்ளும் பொழுது, லோகாச்சாரிய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நமகான்னு பிள்ளைலோகாச்சாரியாரினுடைய தனியனை அனுசந்திக்க கேட்டு அவர் இப்படி சொல்லிக்கொண்டே திருமண் காப்பு எட்டுக்கொள்வார். எப்பொழுதும் நாம் குரு பரம்பரையை அனுசந்தித்து கொண்டுதானே நாம் திருமண் காப்பு எட்டுக்கொள்வது வழக்கம், ஒவ்வொரு அடியவர்களும். இவர் இப்படி அனுசந்திக்க கேட்டவுடனே திருவுள்ளம் பூரித்தது. அவரும் அன்றிலிருந்து தொடங்கி கிடைத்த அவகாசங்கள்லாம் ரகசிய அர்த்தங்களை எல்லாம் இவரிடத்தில் கேட்க கூரகுலோத்தம தாசரும் உபதேசம் பண்ணினார். ஒரு நாள் ராஜகாரிய நிர்பந்தத்தால் அவகாசம் இல்லைன்னு சொல்லிவிட்ட கூரகுலோத்தம தாசர் அருளி கொண்டிருந்த உபதேசங்களை நடுவில் நிறுத்தி கொள்ளாமல் பொருட்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்தார். அதற்கு பிறகு அடுத்த நாளிலிருந்து கூரகுலோத்தம தாசர் அரண்மனைக்கு வரவே இல்லை. சேவகர்களை விட்டு இவர் எதற்காக வரவில்லைன்னு கேட்க அதற்கும் பதில் இல்லை. தானே சென்று கூரகுலோத்தம தாசரை பணிந்து தான் செய்த தவற்றை உணர்ந்து அன்றிலிருந்து தனக்கு மீண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அவரும் அவருக்கு அத்தனை அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி மீட்டு இருக்கக்கூடியது எல்லாம் பிள்ளைலோகாச்சாரியாரினுடைய நியமனப்படி கேட்டுக்கொள்வது என்று அவரும் பணித்தார். ஆக கூரகுலோத்தமதாச நாயனாருடைய அந்திம காலம் தனக்கு வந்ததை உணர்ந்து திருமலையாழ்வாரை அருகிலே அழைத்து கொண்டு உபதேசம் பண்ணார். விளாஞ்சோலை பிள்ளையிடத்திலே சென்று சேர வேண்டிய உன்னுடைய பொருளை, உனக்கு சேர வேண்டியதை பிள்ளைலோகாச்சாரியார் சேர்த்து வைத்திருக்கிறார், ஸ்ரீவச்சன பூஷணம் என்கின்ற அரும் பொருளை. அதனால் அவரிடத்துல சென்று அந்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். திருக்கண்ணங்குடி பிள்ளையின் இடத்திலேயும் திருப்புட்குழி ஜீயர் இடத்திலேயும் திருவாய்மொழியின் வியாக்கியானம் உமக்காக பிள்ளைலோகாச்சாரியார் சேர்த்திருக்கார். அவர்களையும் கண்டு பிரார்த்தித்து அவர்களுடைய அருளை பெற்று திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்தை கேட்டு தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னார். அதற்கு பின்ன 3000 வியாக்கியானங்களை எல்லாம் நாலூர் பிள்ளையின் இடத்திலே கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியார் தனக்கு தன்னிடத்தில் அருளினதை அத்தனையையும் இவர் திருமலையாழ்வார்னிடத்தில் சொல்லி உரைத்தார். ஆக பிள்ளைலோகாச்சாரியாரனுடைய விருப்பப்படி திருவாய்மொழி பிள்ளையை திரித்து பணிகொண்டு பஞ்ச ரகசியங்கள், ஆச்சாரிய ஹிருதயம், ரகசிய வியாக்கியானங்கள் எல்லாம் சாதித்து அருளினார். எப்படி மணக்கால் நம்பி ஆளவந்தாரை திருத்தி பணிகொண்டது போல இவர் திருமலையாழ்வாரை திருத்தி பணிகொண்டு திருவாய்மொழி பிள்ளை என்ன ஆகும்படிக்கு செய்து வைத்தார். அப்படின்னா நம்முடைய தர்சன பிரவர்த்தகராக அவர் பிரகாசிக்கும்படிக்கு செய்தார். அப்படின்னா அந்த மேன்மை எல்லாம், அந்த பெருமை இவர் ஒருவரையே சாரும். அதனாலேயே கூரகுலோத்தம தாச முதாரம்னு அவர் செய்த அந்த உதாரத்தன்மையினாலே, அந்த வள்ளல் தனத்தினாலே அவரை இன்னும் கொண்டாடுகின்றோமாக. பிள்ளைலோகாச்சாரியாரினுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே அவருடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் என்றும் தடையில்லாத கைங்கரியம் செய்வதற்கு திருநாடு எழுந்தருளினார் என்பதனாலே பிள்ளைலோகாச்சாரியாரனுடைய திருவடிகளை நாம் அடைவதற்கும் மற்ற ஏனைய ஆச்சாரியர்களினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் நாம் கூரகுலோத்தமதாசனுடைய திருவடிகளை எப்பொழுதும் ஸ்மரித்திருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
கூரகுலோத்தமதாசர் திருவடிகளே சரணம்.